ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நாம் திருஞான சம்பந்தர் வரலாற்றை சற்று சிந்தித்து வருகின்றோம். ஞானசம்பந்தர் அடியவர்கள் புடைசூழ திருக்கோயில்கள் தோறும் சென்று வழிபட்டு திருப்பதிகங்கள் அருளிச் செய்யலானார் என்பதனை நாம் அறிகின்றோம். திருக்கோலக்கா என்னும் திருத்தலத்தில் ஆளுடைய பிள்ளையார் கையினால் தாளமிட்டு திருப்பதிகம் இசைக்கையில் இறைவன் பொற்தாளம் நல்கினார். அதாவது பொன்னால் அமைந்த தாளத்தை அவருக்கு வழங்கினார். அது அம்பிகையின் அருள் முன்னிலையில் ஒலிக்கும் சக்தி பெற்றது. பெருகு சந்தப்பாடலின் இசை பெருக, தாள ஒலியும் கலக்க, திருமுல்லைவாயில், மகேந்திரப்பள்ளி, குருகாவூர், திருநனிப்பள்ளி முதலான தலங்கள் சென்று திருஞான சம்பந்தர் வழிபட்டார். யாழிசை வல்ல திருநீலகண்டத்து பெரும்பாணர் தம் துணைவியாராகிய மதங்க சூளாமணியாருடன் சென்று ஆளுடை பிள்ளையினை வணங்கி தொழுது நிற்க யாழிசையும் உடன் கலந்து எழுந்தது. தில்லை, திருவேட்களம் முதலான திருத்தலங்களை வழிபட்டு திருப்பதிகம் அருளிச் செய்து திருமுதுகுன்றம் சார்ந்த ஞானசம்பந்தர் பல தலங்களை வழிபடலானார். நன்றி.